கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 47 முதல் 49 வரை. தியானத்திற்கான தலைப்பு மற்றவரை பரிகசிக்கும் மதிகேடன். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 3:19. வீடு கட்டத் தொடங்கிய 2 மனிதர்களை குறித்து இயேசுவானவர் சொன்ன ஒரு ஊமையிலே, ஒருவன் உறுதியான அஸ்திபாரம் இல்லாமல் மணலின் மேல் வீட்டை கட்டினான் என்றும் மற்றவனோ கற்பாறையின் மேல் அஸ்திபாரமிட்டு வீட்டை கட்டினான் என்றும் வாசிக்கிறோம். ஒருவேளை அந்த முதல் மனிதனை மற்றவர்கள் பார்த்து, அவன் உண்மையில் புத்திசாலி, எவ்வளவு குறைந்த செலவில் வெகு துரிதமாக வீட்டை கட்டிவிட்டானே என பாராட்டியிருக்கலாம். ஏனென்றால் மணல் மேல் வீடு கட்டுவது மிகவும் எளிது. அதற்கு அதிகமாக நாம் பிரயாசப்பட வேண்டியதில்லை. மணலில் எவ்வளவுதான் ஆழமாக அஸ்திபாரம் போட்டாலும் அது உறுதியற்ற தளத்தின் மேல்தான் இருக்கும். அதனால்தான் இயேசு மணல் மேல் கட்டப்பட்ட வீட்டின் மேல் நீரோட்டம் மோதினவுடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இப்படியான வீட்டை கட்டினவனை ஆண்டவர் புத்தியில்லாதவன் என்று அழைக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதிருக்கிறவனுடைய வாழ்க்கையும் இதை போன்றுதான் இருக்கும். ஆனால் மற்றவனை பார்த்து, இவன் என்ன மாதக்கணக்காக கற்பாறையை தோண்டி கொண்டிருக்கிறான், இவன் வீட்டை கற்பாறையின் மேலே கட்டப்போகிறானா அல்லது கீழே கட்டப்போகிறானா, வாழத் தெரியாத முட்டாள் என பரிகாசம் செய்திருக்கலாம் என்பதாக கற்பனை செய்து பார்த்தேன். ஏனென்றால் கற்பாறையின் மேலே அஸ்திபாரத்தை தோண்டுவதென்பது அவ்வளவு எளிதானதல்ல. ஆம், இன்றும் கூட இந்த உலகத்துக்கு ஒத்து வாழாமல், உலகம் கொண்டு வருகின்ற கவர்ச்சிகளுக்கு இணங்கி போகாமல், கிறிஸ்துவுக்காக ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்வு வாழுகின்ற விசுவாசிகளை பார்த்து, இவர்கள் முட்டாள்கள், இவர்கள் வாழ தெரியாதவர்கள் என பரிகசிப்பவர்கள் உண்டு. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு சம்பாதித்தோம், எதை சாதித்தோம், எவ்வளவு சீக்கிரமாய் முன்னேறினோம் என்பதைத்தான் இந்த சமுதாயம் நோக்குகிறது. நாம் வாழ்க்கையிலே முன்னேறுவதும் சம்பாதிப்பதும் தவறல்ல. ஆனால் கர்த்தரின் பார்வையில் எப்படி முன்னேறினோம், எப்படி சம்பாதித்தோம் என்பதே முக்கியமானது. இந்த உலகம் காட்டும் வழிகளிலே வாழ நாம் அழைக்கப்படவில்லை. மாறாக கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வாழ்வு ஒருபோதும் எதினாலும் அசைக்கப்படாது. அப்படியாக வாழ முற்படும் போது இந்த உலகில் நாம் ஒருவேளை செழித்தோங்க முடியாமல் தடுமாற நேரிடலாம். அப்பொழுது இந்த உலகம் நம்மை முட்டாள்கள் என்றும் வாழ தெரியாதவர்கள் என்றும் நமக்கு முத்திரையிடலாம். ஆனால் மனுஷருடைய பார்வையில் முட்டாள் தன்மையாய் காணப்படுவது தேவனுடைய பார்வையில் அதிக ஞானமாய் இருக்கிறது. ஜெபம் செய்வோமா? அன்பின் கர்த்தாவே, இவ்வுலகம் காட்டுகிற வழிகளில் அல்ல, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு எங்களுக்கு உமது ஆவியின் பலன் தாரும். ஆமேன்.